அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நூரல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்த இந்த தேங்காய் பால் காஃபி. ஸோ இப்போ வந்து அது ஃபுல் ரெசிபியாக உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் பால் நல்லா திக்காக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் காஃபி தூள், ஜீனி அதெல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஹாட்டாக இல்லை. நமக்கு வந்து ஹாட்டாக காஃபி குடித்து பழகினவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம நார்மலாக எப்பயும் போல் போடுற காஃபி, பாலுக்கு பதிலாக தேங்காய் பால். ஆனால் தேங்காய் பால் வந்து சூடு பண்ணாமல் போடுறது தான். ஸோ இந்த காஃபியை வந்து என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கோல்டு காஃபியாக குடிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோல்டு காஃபி வந்து தேங்காய் பாலில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னொருக்கா நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். எப்பவுமே வந்து நம்ம வந்து சில விஷயம் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சம்டைம் வந்து சில டேஸ்ட்டெல்லாம் வந்து டக்குன்னு நமக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த காஃபியும் எனக்கு பிடிச்சிருச்சு நல்லா. ஸோ இதை வந்து அடிக்கடி செய்ய முடியாது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு வேறு ஒரு மூடில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காஃபி குடிக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது. அந்த தேங்காவோட ஸ்வீட்னஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜீனியெல்லாம் போட்டு குடிக்காதவங்கன்னா, கம்மியான ஜீனியில் வந்து போட்டு குடிக்கிறவங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த காஃபி. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ அந்த லைட்டில் வச்சா தெரியாதுன்னு தான் இங்கிட்ட வைக்கிறேன். ஸோ இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ ஆனால் வந்து நார்மலாக போடுற காஃபி தூள், நார்மலாக போடுற பால் அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. காஃபி குடிச்சிட்டு லன்ச் ரெடி பண்ணிடுவோம். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு கோலா உருண்டையும், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வச்சு பச்சடியும் தான் பண்ண போகிறேன். தயிர் பச்சடி மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோலா உருண்டை பார்த்திங்கன்னா அப்படி மட்டன், சிக்கனில் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தோலை சீவிட்டு வேக வைப்பாங்க. அப்படி வைக்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தோல் வந்து பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக வந்து வாழைக்காய் வெந்து வரும். நம்ம பொட்டேட்டோலாம் வேக வைக்கிறோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வேக வைக்கிற மாதிரி வச்சிடணும். இதை வேக வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா வாழைத்தண்டுக்கு கருக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கப்பில் தான் நான் தயிர் ஊற்றிருக்கிறேன். ஸோ தயிர் ஊற்றுறதுக்கு வந்து 2-3 இது வச்சுருக்கிறேன். ஒரு இது கிண்ணம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் கண்ணாடியில். அதுக்கப்புறம் இந்த கப்பு. வாழைத்தண்டும் அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த நார் இல்லை. வாழைத்தண்டு வந்து சம்மரில் வந்து ரொம்ப சேர்த்துக்கறணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைக்காய் தயிர் பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ வாழைத்தண்டுலேருந்து சின்ன சின்ன நாரெல்லாம் எடுத்துட்டேன். சின்ன தண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நார் ரொம்ப இருக்காது. கொஞ்சம் முத்தின தண்டாக இருந்தால் நார் வந்து ஜாஸ்தியாக வரும். இப்போ நீங்கள் கட் பண்ணுறப்பே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து நாரெல்லாம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து அது எல்லாத்தையும் வந்து தயிரில் போட்டுருவேன். இந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் எப்போயுமே நாங்கள் செய்வோம். அம்மா வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இது எப்போயுமே சம்மரில் ஏதாவது ஒரு நாள் வந்து வாழைத்தண்டு வச்சுருவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து ஓகே நல்லா இருக்குது, இது சாப்பிட்டா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து பழகியாச்சு. என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து எந்த வெஜிடபிள்ஸுமே கழிப்பு கிடையாது. அதாவது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பழக்கிட்டோம். ஒன்று பார்த்திங்கன்னா பாவக்காய் மட்டும் வந்து சம்டைம் இது பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுறது, ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துறது, இல்லாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னா அதையும் சாப்பிட்ருவாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருக்கும் இல்லையா,
ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். இப்போ வந்து நான் வந்து இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து இதை உரித்து வச்சுக்கிற போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காய்க்கு போடுறதுக்காண்டி. ஸோ வாழைக்காய் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை எடுத்துட்டு இது ஆற விட்டுட்டு அந்த தோலெல்லாம் வந்து உரித்து எடுக்கிறது தான் வேலை. வாழைக்காய் வந்து இது வந்து கம்ப்ளீட் சூப்பரான ஒரு கோலா உருண்டையாக இருக்கும். இது வந்து நான் வந்து எப்படி மட்டன் கோலா உருண்டை செய்வேனோ அதே மாதிரி வந்து இப்போ வாழைக்காய் வச்சு செய்ய போகிறேன். வெங்கடேஷ் பட் அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி, அதாவது எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்கிறோம் இல்லையா கோலா உருண்டை, அதே இதை வந்து வெஜிடேரியன் மாதிரி செய்யலான்ட்டு தான் பிளானு. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் கூட்டு அந்த மாதிரியே பண்ணோம்னா யாருக்கும் பிடிக்காது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டோம்னா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ரமதான் வரப்போகுது இல்லையா, 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ ரமதானுக்கு கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எப்படியுமே வந்து சேர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரமதானில். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணுற மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ணிடுவோம். நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களோட கூட்டுக்கோ பொரியலுக்கோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கங்க. இப்போ அடுத்து வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து தயிர் வந்து கடைசியில் சாப்பிட்றப்ப தான் ஆட் பண்ணணும். ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காண்டி. ஸோ நிறைய போட தேவையில்லை, ஒன்று போட்டால் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஒரு ஹாஃபை வந்து நான் போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இதில் வந்து வாழைத்தண்டை ஆட் பண்ணுறேன். ஸோ வாழைத்தண்டை வந்து தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா கழுவிட்டு தயிரெல்லாம் வடிச்சிட்டு ஸோ அந்த தயிரையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுறேங்க. தயிர் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு கறக்காது. ஸோ ரொம்ப இப்படி பிளாக் ஆயிரும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு அந்த மாதிரி தயிர் ஊற்றாமல் வச்சிட்டோன்னா கருப்பாக இருக்கும் கூட்டேவும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. இதில் வந்து நான் கொஞ்சம் ஜீரகப்பொடி போடுறேன். ஜீரகப்பொடி வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சுறது தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த பச்சடி செய்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்கும். இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சுருவோம். டெய்லி வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து சாப்பாடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அது சில வீட்டில் சாப்பாடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எதுனா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து அடுத்து வந்து வாழைக்காய் கோலா உருண்டைக்கு நம்ம வதக்கிடுவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே லைட்டாக வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே நான் வந்து சொல்கிற ஐட்டம் எல்லாம் ஒன்றா போட்டுருங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா லைட்டாக வதக்கிக்கிறேன். ஸோ கோலா உருண்டை மட்டன் வச்சு பண்ணுற ரெசிபி வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் தரேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. ரொம்ப அப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த லைட்டாக வதங்கினா போதும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சிருவோம் மொத்தமாக. அதுக்கப்புறம்
இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு, ஸோ இதுவும் நல்லா வதங்கணும். ரொம்ப ட்ரையாக, அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வதங்கணும் தேவையில்லை. லைட்டாக வந்து அந்த ஹீட் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கப்பே வந்து நீங்கள் வந்து மல்லித்தலையை ஆட் பண்ணிடணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து இது வதக்கிறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து வாழைக்காய் வந்துருச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கிடுங்க. வதக்கிட்டு வந்து இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குருமா மசாலா பொடி இருக்குது. ஸோ அந்த மசாலா பொடி தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பொடி வந்து நாங்கள் கரம் மசாலான்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். குருமாவுக்கு நான் யூஸ் பண்ணுறது, குருமாவுக்கு, பாவ் பாஜிக்கு, இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை, இது வந்து தான் நல்லா பைண்டிங் கொடுக்கும். நல்லா நமக்கு கோலா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும், அதுக்கு தான். ஸோ மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடணும். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. உப்பு போட்டு இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் மிளகாய்த்தூள் போடுறேன். ஸோ இதுவுமே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்காண்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நேரம் வந்து ஆறினவுடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு செய்வாங்க. அவங்க வந்து நாகர்கோவில் சைடு. ஸோ அவங்க வீட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்கன்னா, அதாவது கருத்த கறின்னு ஒன்று செய்வாங்க. அந்த கருத்த கறி வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா வந்து தேங்காயை வதக்கி வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய வாட்டி நாங்கள் பார்ட்டி வச்சுருக்கப்ப அவள் வந்து அந்த இதை செய்வாள். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து இந்த சளி சமயத்தில் வந்து வின்டர் வந்துருச்சுன்னா கருத்தக்கறி ஒரு வாட்டி வச்சுருவோம் என் ஃப்ரெண்டு வீட்டை சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸோ ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நான் வந்து இந்த மிக்ஸி வந்து இப்போ பழைய மிக்ஸி நான் வச்சுருந்தது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் மிக்ஸி வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு சின்ன சைஸில் இருக்க பாஷ் மிக்ஸி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும். நீங்கள் இடையில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 3 ஜார் மிக்ஸி இது. ஸோ 3 ஜார் மிக்ஸி ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப வந்து நிறைய ஜார் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ அப்படி மட்டன் கணக்கட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கோலா உருண்டை இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாழைக்காய் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் லைட்டாக வதக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா சம்டைம் வந்து வாழைக்காய் வந்து ஃபுல்லாக அரையாது இல்லையா? அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து தோசையும் தயிர் ஜீனி தான். தயிர் ஜீனி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். எங்கள் வீட்டுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு என்னடா குழம்பு அதெல்லாம் பிடிக்காட்டி, சட்னி அதெல்லாம் பிடிக்காட்டி தயிர் ஜீனி வச்சு சாப்பிட்ருவோம். ஸோ தோசைக்கு, அதுக்கப்புறம் சம்டைம் சப்பாத்திக்கெலாம் தயிர் ஜீனி வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தோசை எப்போ தயிர் ஜீனி வச்சு கொடுப்போம். நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு வந்து பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியே இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு சாம்பாரோ காரக்குழம்போ வச்சு சாப்பிட்றப்ப, புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தயிர் வந்து காலியானதுனால மறுபடியும் இப்போ உரையை ஊற்றி வச்சிடுறது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேங்க. அதாவது நாங்கள் வந்து மோர் வந்து இப்போ வந்து நிறையா குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பொடி ரெடி பண்ணி, அந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி தயிர் ஊற்றி வச்சிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் கோலா உருண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு பீஸ் கோலா போட்டு பார்த்துருவேன். போட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உப்பு உரப்பு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து ஃபுல்லாத்தையும் பொரிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஏதாவது ஒரு இதில் உரப்பு இல்லை, உப்பு பத்தலை அப்படின்னு பார்த்தோன்னா சொதப்பிடும். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கோலா வந்து உருட்டி நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோதான், வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தயிர் அந்த மோரோட ரெசிபி வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு அடுத்த வீடியோவில். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 டேஸாக சாப்பிட்டுட்ருக்குறேன். நல்ல ரிசல்ட்டு. ஹேர் ஃபால் வந்து நல்லா குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹேர் வந்து எனக்கு திக்கான மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி இல்லாமல் நல்லா திக்கான மாதிரி இருக்குது. ஹேர் ஃபால் குறைஞ்சாலே நமக்கு போதும் இல்லையா? ஸோ அதனால தான் அதை வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒரு வீடியோவில். ஸோ அவங்க சொன்னபடி அப்படியே பண்ணிட்டேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பசங்களுக்கும் கொடுக்குறனால அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தான் ஹேர் ஃபால் அதிகம். பசங்களுக்கு சம்டைம் வந்து இந்த வெளியில் போயிட்டு வர்றது, தூசி அந்த இதனால வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த பொடியோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோலா உருண்டை பொரிச்சாச்சு. ரொம்ப லைட்டான தீயில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறேன். டக்குன்னு வந்து கரிஞ்சிரும். ஸோ இதை பொரித்து எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தயிர் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து வீட்டில் தாங்க ஊற்றுறோம். வெளியில் கடையில் இங்கே வாங்குறதில்ல. எப்போயாவது ரொம்ப அந்த நிறைய பேர் வந்தால் பிரியாணி செய்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கடையில் வாங்குறது. மித்தபடி வீட்டில் தான் இந்த டம்ளரில் ஊற்றி வச்சுருவேன். இது மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய காஃபிக்கு மக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுலேயும் ஊற்றி வச்சுருவேன். ஏன்னா இதில் மாற்றிட்டு ஒரே இதுலேருந்து எடுத்து அதில் இப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றி வச்சுக்கிறது. ஸோ பசங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து மோராக கலந்து கொடுத்துறது. ஹஸ்பண்டும் பசங்களும் தயிர் ஜீனி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றப்ப கொடுத்துட்றது. இப்போ தயிரை தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட கோலா உருண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் லாஸ்ட் பேட்ச் வந்து பொரிச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட ரெசிபியெல்லாம் வந்து நானும் ட்ரை பண்ணணுன்னு பார்க்குறேன். ஸோ இது என்னோடய ரெசிபி கோலா உருண்டையை வந்து பண்ணுறது வாழைக்காய் வச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த கோலா உருண்டை எப்படி இருக்குதுன்னு பிச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக பொரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்ட்டு. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படி மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக் டைம்னால அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தாலும் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து வச்சு விட்ருவோம். ஸோ இன்றைக்கி பப்பா இருந்தனால அதை கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோஷே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். க்ரோஷேயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இயரிங்ஸை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து எதுனா இந்த மாதிரி ஒரு யூனிகார்ன் பண்ணியிருக்கிறேன் க்ரோஷேயில். இன்னும் பாதி முடிக்கணும், இன்னும் கால்லாம் செஞ்சு வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி இந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற யான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து 3 டைம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் க்ரோஷேயில். ஸோ அதை வந்து நான் வந்து சில நாள் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் க்ரோஷேவை. மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நான் என்னென்ன பண்ணேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் என்னோடய க்ரோஷே ப்ராஜெக்ட் அப்டேட் எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜான என் ஸ்டுடியோவில் வந்துடும். ஸோ குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய பேஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.